அறம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தின மாதிரி சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது. அவருக்கு எதிராக பல கட்சிகள் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திமுக இன்னைக்கு ஒரு கடுமையான போராட்டத்தை சென்னையில் அரங்கேற்றி இருக்காங்க. அவர் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் விஜய்க்கு கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. என்ன செய்ய போறார் விஜய்? இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு பூகம்பத்தை கிளப்பியிருக்காரு கில்லி சரத். கில்லி படம் வந்ததுக்கு பிறகு அவரை கில்லி சரத்னு கூப்பிடப்படுறதாகவும் இன்னைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் விளங்குறாரு. இன்னைக்கு அவரோட பழைய வீடியோ ஒன்று வைரலாகி அவரோட பதவியை பறிபோகிற நிலைமை வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னால முதல்வர் விஜய் அவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு தர மாதிரி ஒரு மாரத்தான் ஓடி இருந்தார். அதை பார்த்த மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இளைஞர்களே இன்னைக்கு போதைப் பொருளால் சீரழிஞ்சிட்டு இருக்கும்போது விஜயோட அந்த வீடியோ வைரலாகி பரவாயில்ல, இளைஞர்களுக்காக நிறைய விஷயம் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சில மணி நேரங்கள்லேயே அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற சரத்குமார் அவர்களோட ஒரு வீடியோ வெளியாச்சு. அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ற மாதிரி பல பேர் பல கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில வருடங்களுக்கு முன்னால கில்லி சரத்தும் அவரோட நண்பர்களும் ஐபிஎல் பார்க்க மைதானத்துக்கு போறாங்க. அங்கே 500 ரூபா நோட்டு ஒரு கையிலையும் டெபிட் கார்டு இன்னொரு கையிலையும் செல்லு மேலே ஒரு பவுடரை வச்சு பொடியாக்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியே வருது. இதை பார்த்த நெட்டிசன்கள் அவர் போதைப் பொருள் தான் பயன்படுத்தினாரு, இவ்வளோ ஆயிரம் மக்கள் இருக்கிற இடத்துலையே இப்படி கொண்டு போய் இவர் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு ஒரு எதிர்ப்பு கிளவை. இந்த விஷயம் பிரச்சனையாகும்னு தெரிஞ்ச அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த மைதானத்துக்கு போகும்போது, அதனால் மாத்திரையை பொடியாக்கி நான் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக பண்ண வீடியோ இன்றைக்கி தப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை யாருமே நம்ப தயாராக இல்லை. ஏப்பா 1.5 வயசு குழந்தை மாத்திரையை முழுங்க முடியுமா? கண்டிப்பாக டாக்டர் சிறப்பு தான் எழுதி தருவாங்க அப்படின்னு ஒரு புறமும், மற்றொரு புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஐபிஎல் என்ன வேண்டி கிடக்கு, அவ்வளோ ஒரு கூட்டத்தில் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகணுமான்னு பல்வேறு கண்டனங்கள் எழும்புச்சு. இதை இன்னும் கிண்டல் பண்ணுற விதமாக இணையத்தில் ஒரு மீம் வைரலாச்சுன்னு கூட சொல்லலாம். அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, கை குழந்தைக்கு மாத்திரை ஊட்டும் செயல்முறை, நன்கு கூட்டமான ஸ்டேடியத்திற்கு நடுவே உடம்பு முடியாத குழந்தையை தூக்கி சென்று வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு பேராசிட்டமல் மாத்திரையை எடுத்து அதை காதில் வைத்து வியர்வை மற்றும் கிருமிகள் படிந்த ஒரு செல்போன் டிஸ்பிளே மீது வைத்து நொறுக்கி தூள் தூளாக்க வேண்டும். பிறகு பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்ட ஏடிஎம் கார்டை வைத்து அதில் கோடு போட்டு விளையாட வேண்டும். பிறகு அதை பல கைகள் தொட்டு மாறி வந்த 500 ரூபாய் தாளில் கொட்டி சுருட்டி குழந்தையின் வாயில் கொட்ட வேண்டும். இணையத்தில் அவரை தொடர்ந்து கடுமையாக விமர்சித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மைதானத்தில் சரத்குமார் அவர்களோட சென்ற தோழி அவர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவரெல்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆள்னு சொல்கிறதும், அப்போ ஒரு டாக்டர் நான் தான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்தேன் சரத்குமார் குழந்தைகளுக்கு கொடுக்கறக்காக அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயம் சீரியஸ் ஆகி முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு போகவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு புசியானதை கூப்பிட்டு அவர் கடிந்து கொண்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. எங்கே தன்னோட பதவிக்கே ஆப்பு வந்துடும் தெரிஞ்ச சரத் அவர்கள் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போய் புசி அவர்களை பார்த்து, தலைவரே தளபதி கிட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவர் எதுவும் ரிப்ளை பண்ணலன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. சட்டமன்றத்தில் அப்பாவை காணன்னு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை விஜய் கிண்டல் பண்ணார். எதிர்க்கட்சி சும்மா விடுமா? இந்த விஷயத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி இளைஞரணிகள் இதற்கு எதிராக போராட்டம் நடத்துன்னு சொன்னாங்க. சென்னையில் அதே மாதிரி இன்னைக்கு போராட்டத்தை தொடர்ந்தாங்க. ஆனால் அனுமதி வாங்கலன்னு காவல்துறை அவங்களை கைது செஞ்சிருக்கு. திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் போதைப்பொருள் பயன்படுத்துறது தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு தைரியம் இருந்தால் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வரணும், அப்படி அவர் நிரூபித்து காட்டணும் தன்னை அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி அவருக்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. தாவேகா சீனியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம சரத் மேலே ஆக்ஷன் எடுத்தோம்னா திமுக கை ஓங்கிரும், ஒரு 2-3 மாதம் போகட்டும், அமைச்சரவை மாற்றம் அப்போ அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் பல தகவல்கள் வருது. விஷயம் இப்படி போகவே ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் இந்த விவகாரத்தை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து தன்னை ப்ரூஃப் பண்ண போறாரா சரத் அவர்கள், இல்லை அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்ய போகிறாரா? என்ன செய்ய போறார் விஜய்? தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.